தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க தட்டா தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. டே ஸ்காலர், ஹாஸ்டலர், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இப்படின்னு பலவிதமான வேஷத்தை போட்டுட்டு இந்த காலேஜுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் வந்தோம். உள்ளே வந்த எல்லாருக்கும் எங்கள் கனவுகளை எட்டி பார்க்கக்கூடிய ஜன்னலாக அமைஞ்சது இந்த காலேஜ். ஆனால் நாங்கள் 4 வருஷம் முடிகிறப்ப வந்துருந்துச்சு நாங்கள் எட்டி பார்த்தது ஜன்னல் இல்லை, இது ஒரு கதவு அப்படின்றது. இப்படியெல்லாம் நான் சொல்லி போர் அடிப்பேன்னு நினைக்காதீங்க. விதை யார் போட்டது? இந்த காலேஜ் போட்டது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரேன். நான் யார்? நளினியின் காதலனா, மீனாட்சியின் புருஷனா? நான் யாருன்னு கேட்ட இவர் எங்கள் கிளாஸோட மைண்டர்னு சொல்லுவார். நாங்களும் இதை அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா இவருக்கு இருக்கிற அந்த திறமை எங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. எல்லோரும் சூரியவம்சம் படம் பார்த்துருப்போம். அதில் சரத்குமார் வெள்ளிக்கிழமைனா சந்தோஷத்தில் அவரை பிடிக்கவே முடியாது அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் எங்கள் இளங்கோ கூடயே இருக்குமே செவ்வாழை அப்படின்ற மாதிரி கூடயே தான் இருப்பார். வெள்ளிக்கிழமை காலைல வரைக்கும். அவர் மதியத்துக்கு மேலே அவரை காணாமல் போயிடுவார். சாயந்தரத்துக்கு மேலே இருக்கவே மாட்டார். என்னடா இவரை எங்கே நம்ம வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஊருக்கு போகிறதுக்கு இவர் சேர்ந்து போகலாம் பார்த்தா இவர் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்பார். பொட்டி பிடிக்கையில் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நான் சொன்னது அவரோட பொட்டியை தூக்கிட்டு போய் அங்கே நிற்பார். அவர் போனதுக்கப்புறம் தான் அந்த பஸ்ஸே எடுப்பாங்கன்னா பார்த்துக்கிங்களேன். அவரோட ஊர் திருமங்கலம். அவர் திருமங்கலத்துக்கு பஸ்ஸில் போவார். ஆனால் அவர் கூட பல பேர் நம்ம இலங்கை கூட பேசணுன்றதுக்காண்டியே பல பேர் திருமங்கலம் வரைக்கும் போயிட்டு மதுரை திரும்பி வந்தவங்கெல்லாம் நான் அந்த கேட்டகரிலாம் கிடையாது. நானும் மதுரைக்காரன் தான். என்னது சுட்டுட்டாங்களா? ஆமாங்க, இவர் சுட்ட கதை சுடாத கதை எல்லாத்தையும் சொல்லுவார். இவருக்கு மிகப்பெரிய அங்கம் ஒன்று உண்டு என்னோட லைஃப்பில். ஏன்னா எனக்கு ஒரு பேர் வச்சவரே இவர் தான். அவர் என்ன பேர் வச்சார், ஏது பேர் வச்சார்ன்றது என்னை பற்றி சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். நீ எங்க இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, பாகுபலிக்கு முன்னாடியே எங்களோட ராஜமாதா லக்ஷ்மி தான். அவங்க சொல்கிறத தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது மாரிமுத்து சாரோட பேத்தின்ற பேர். பேத்திடா. யார் தெரியுமா? முருகவேல் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வரலாறு அப்படி. முருகவேல் கூட யாருமே படிக்கிறதுல போட்டி போடவே முடியாது. ஏன்னா முருகவேல் கூட படிக்கிறதுல போட்டி போட்டு பல பேர் மண்ணை கவியிருக்காங்க. நம்ப முடியல. முருகவேல் எப்படி படிப்பாருன்றது அவரோட ரூம்மேட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவர் படிக்கிறப்ப என்ன பண்ணுவார்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே சுற்றி படிப்பார். அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி 2-3 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் முருகவேல் கூட சேர்ந்து சுற்றி இருக்கிறது திடீர்னு பார்த்தா அவங்கெல்லாம் காணோம். அவங்களாம் நடுவில் விழுந்துட்டாங்க மயக்கப்பட்டு. ஏன்னா சுற்றுறதுல தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் அவர் அப்படியும் விடலை. அவங்க எல்லாத்தையும் சுற்றி அவங்களோட ஸ்கோரையும் சேர்த்து எடுத்துட்டாப்புல. இது முருகவேலோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு மிகச்சிறந்த கோல் கீப்பர் அப்படின்றதும் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? ஜெயந்தி சென்னையிலேருந்து வந்தவங்க. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. என்ன பண்ணுறது, ஜெயந்தியை துரத்தி அடித்தாலும் சரி, இல்லை அடிக்காமல் போனாலும் சரி, அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரீயூனியனுக்கு வர்றப்ப அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நீ யார் தெரியுமா? நான் சொன்னால் புரியுமா? கனகராஜ் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாரு. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கணக்குல. அதுக்கு காரணம் இவர் கணக்கு நல்லா போடுவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. நானும் அப்படித்தான் நம்புறேன். ஏன்னா இவரை எனக்கு நல்லா தெரியும். துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா?
என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். திருஞான சுப்பிரமணியம் இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இவர் மதுரை மேலூர்லேருந்து வந்து திண்டுக்கல்ல கார்த்திகேயன் காம்ப்ளெக்ஸில் தங்கியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் இவரை பற்றி சொல்கிறதா இருந்தோம்னா, இன்றைக்கி இவர் துபாயில் இருக்கார். ஆனால் இவரால் வர முடியாத காரணத்தினால அவரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வணக்கம், என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய், என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. ஷாருக் கான் படத்தை போட்டேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இவர் ஷாருக் கான் கிடையாது. நம்ம கூட படித்த நம்ம விக்கி விக்னேஷ் கம்பத்திலிருந்து வந்தவர் இவர் தான். வாணி இந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடவா? இதராவோ. இங்க வான அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? அடங்க ஒக்கமக்கா. சரி, நடுக்காட்டுக்கு போன இந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ. ஆவோ ராவோ. புரிஞ்சவங்க சிரிச்சுக்கங்க, புரியாதவங்க வழக்கம் போல யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. சரவணன் இவர் சிவகங்கையிலேருந்து வந்து நம்ம கூட ஹாஸ்டலில் தங்கி இருந்து படித்தார். நான் ஹாஸ்டலில் ஃபஸ்ட் இயர் இருந்தேன், பட் அதுக்கப்புறம் இல்லை. அதனால தான் நானும் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சரவணனை பற்றி தெரியணும்னா தினேஷ்கிட்ட கேட்டு பாருங்கள். தினேஷை பற்றி தெரியணும்னா சரவண்கிட்ட கேட்டுக்கோங்க. இவங்க 2 பேரை பற்றியுமே தெரியணும் அப்படின்னா ரீயூனியனுக்கு வாங்க, வந்து அவங்கக்கிட்ட பேசி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. இது போதுமா? இல்லை சரவணனை பற்றி இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு மேலே. நான் யார் உனக்கு தெரியுமா? சுந்தரேஸ்வரி இவங்களை எல்லாரும் சுந்தரின்னு கூப்பிடுவாங்க. சாரி, 2 சுந்தரி இல்லை, ஒரு சுந்தரி தான். இவங்க ஜென்ரலாக காலேஜில் இருக்கப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசினா கூட பக்கத்தில் உங்களுக்கு கேட்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க மேடை ஏறி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்தளவுக்கு பேசுவாங்க. மிக அருமையான பேச்சாளர்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தவங்களுக்கு மைக் அதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதான்லாம் எனக்கு தெரியாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த விஸ்வரூபம்ன்ற படத்தில் வந்து ஒரு காமெடி இருக்கும். அதில் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவானுங்கன்னா, சார் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ் இன் தெலுங்கு அப்படின்வான். தெலுங்குலேயே ஒரு 5 விதமாக பேசுவார் அப்படின்னு. ஆனால் சுந்தரேஸ்வரி வந்து தமிழை சூப்பராக மலையாளத்தில் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்லாங் நீங்கள் வேறு யாருனாலையும் பேச முடியாது. நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிரும். இந்த மாதிரி தாங்க நம்ம திண்டுக்கல்லேருந்து வந்த ரம்யா வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. யார் கூட பெருசாக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 4 பேர் தெரியும். அவங்க 4 பேர் கூட தான் பேசுவாங்க, 4 பேர் கூட தான் சிரிப்பாங்க. அப்படியே இருக்கடம் தெரியாமல் படித்து முடிச்சுட்டு அப்படியே பொடி நடையாக வந்து கத்தார் போயிட்டாங்க. இப்போ அவங்க கத்தாரில் தான் இருக்காங்க. கடலோர கவிதைகள் படத்தில் வர்ற ரேகா டீச்சர் மாதிரி இருக்காங்கல்ல, இவங்க வந்து பானு சுந்தரேஸ்வரி. இவங்க திண்டுக்கல்ல இந்த டேஸ் கலரை வந்துட்டு இருந்தாங்க. இவங்க டெய்லி வர்றப்போ பார்த்தா ஒரு டீச்சர் வர்ற மாதிரி தான் இருக்கும் அவங்கள பார்க்குறப்போ. இவங்ககிட்ட எனக்கு பிடிச்சமான விஷயம் என்னென்னா, இவங்க இந்த சேம் கலர் பெஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இந்த சாக்லேட் தர்றது, சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். இதுக்காகவே வந்து என்ன ஆகுதுன்னா 2 ட்ரெஸ் கொண்டுருவோம். இவங்க என்ன கலர் ட்ரெஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு அவங்ககிட்ட போய் சாக்லேட் வாங்குறது தான் எங்கள் வேலை. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தர்றதே வந்து பானு சுந்தரேஸ்வரி தான். ஏய், நீ எங்க? நான் துரையப்பா.
டேய் நீ என்னடா இங்கே அப்படின்னு யாரை கேட்போம். முதல்ல நம்ம போனால் தான் வந்து 2வது வரவங்க நீ எங்கடா இங்கேன்னு கேட்போம். அது மாதிரி தான் கவிதாவோட பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, எங்கே போனாலும் முதலே சீக்கிரம் கிளம்பி உட்காந்துடுறது. ஹாஸ்டலில் பஸ்ஸு வந்து ஷெட்லேருந்து இருக்கிற முடியும் கிளம்பி உட்காந்துருப்பாங்களாம். அப்போ எல்லாம் எந்திரிச்சிக்கிட்டு இருப்பாங்களா, இவங்க எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்களாம். அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டி. அதில் முக்கியமான விஷயம், ஏன் இவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அப்போ தான் பின்னாடி வரவங்களை கலாய்க்க முடியல. அதுக்காக தான். நான் யார் நீ யார் நானும் தெரியும். கம்பத்திலிருந்து வந்தவர் உமாதேவி. அவரை பற்றி எனக்கு அதிகமான விஷயங்கள் தெரியவில்லை. அவர் ஹாஸ்டலில் தங்கி படுத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று தாங்களே நேரில் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அம்பிகை வந்து ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்கோம். நாங்கள் பின்னாடி எந்த ஒரு சத்தம் போட்டாலும் இந்த வீடியோவில் வர சவுண்டு மாதிரி தான் டாயின் 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 எல்லாம் திரும்பிடுவாங்க. நாங்கள் அப்படியே பயந்துருவோம். யூ நம்மளை போய் மாட்டி விட்டுருவாங்களோ என்னமோன்னு. ஆனால் இது நாள் வரைக்கும் அம்பிகை எங்களை மாட்டி விட்டதே இல்லை. நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இருக்க பயங்கரமான பில்டப் வந்து கலாக்கு இல்லை. கலா வந்து ரஜினிக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் அமைதியாக நிற்பாங்க. அது மாதிரி தான் கலா ரொம்ப அமைதியாக வந்து காலேஜில் வந்து படிச்சுட்டு போனாங்க. அவங்க வேறு ஏதோ ஊர்லேருந்து வந்து ஹாஸ்டலில் தங்கி வந்து படித்தாங்க. என்னோட மறுபக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். டேய் சரவணா, நான் சொல்றது குறுக்க பேசாம கேளு. என் வீட்டுக்கு 4 திருட்டு பசங்க வந்திருக்காங்க. நீ நம்ம ஆள்லாம் கூட்டுக்கிட்டு பொருளை எடுத்துட்டு உடனே புரியுதா? ஹலோ ஹலோ பாப்பா, அப்பா இல்லையாம்மா? டாடி குளிச்சுட்டு போறாங்க. சரிம்மா, அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் அங்கிள். கண்டிப்பா வாங்கினோம்மா ஐஸ்கிரீம். அப்பா 5 ஸ்டாரும் 5 ஸ்டார். இந்த படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க சுமதி எந்த கேரக்டரில் எந்த இடத்துல ஃபிட்டாக இருக்காங்க. அது உண்மைதான். சுமதி இருக்கிற இடத்துல எப்பயுமே ஒரு 10 பேர் சுற்றி இருப்பாங்க. சுமதியோட காமெடி பேச்சுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு. சம்டைம்ஸ் வந்து சிலர் சேடாக இருந்தாலும் இப்போ சுமதியை கூப்பிடுங்கப்பா ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சுமதி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்து நம்மளை தள்ளியே வச்சுருவாங்க. அவங்க தள்ளியே வைக்கிறதுல காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க கும்பலாக உட்காந்து பேசுவாங்கல்ல, அங்கே பாயிண்ட்டே நம்மளாக தான் இருப்போம். அவங்க நம்மளை பற்றி தான் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க உள்ள. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். சுமதி என்னைய திரும்ப கலாச்சிட வேண்டாம். என்னங்க அது? அல்வாங்க. ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க? மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். பாலுசாமி நம்ம கிளாஸ்லேயே ஓட்டவாய் நாராயணன்னா பாலுசாமி தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ கண்டுபிடிச்சதில்லை, பாலுசாமி காலேஜ் 3rd இயர்லேயே கண்டுபிடிச்சது. எப்படி படுத்துக்கிட்டே ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி வீட்டில் குக்கர் ஆன் பண்ணி சோறு சமைக்கிறது, இது எல்லாமே அப்பயே கண்டுபிடிச்சது. ஆனால் என்ன, அவன் கண்டுபிடிப்பை விட அவன் கொடுத்த அல்வா தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. சத்யராஜ் கொடுத்த அல்வா விட பாலுசாமி கொடுத்த அல்வா ரொம்ப அதிகம். நான் நல்ல மூட்ல இருக்கேன். இவனை திட்ட ஃபுல்லா வீடியோ எடுத்து Facebook, Twitter, Instagramனு வைரல் பண்றோம். நீங்கள் பாட்டுக்கு அந்த ஹீரோயினை பார்த்துட்டு ஐயோ இந்த அளவுக்கு இந்த பொண்ணு பேசுமா அப்படின்னு நினைக்காங்க. இந்த ஹீரோயின் பக்கத்தில் ஒரு பொண்ணு அமைதியாக எதுவுமே பேசாமல் நிற்கிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் வானமலை ஒரு வார்த்தை கூட பேசினா இது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க குரல் கூட எப்படி இருக்குன்னு கேட்டதில்லை. அந்த அளவுக்கு அவங்க அமைதியானவங்க. வந்தம்மா 4 வருஷம் படித்தம்மா போனோமான்னு சத்தமே இல்லாமல் படிச்சுட்டு போனதில்ல இவங்களை ஒருத்தவங்க. இவங்க வெளியிலேருந்து வந்து தங்கி ஹாஸ்டல்லேருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் டிக்கி குண்டா இருக்கு.
மம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். பாய். இந்த வடிவேலு காமெடியை நான் ஒன்றும் சும்மா போடல, இதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. அதாவது இப்போ தான் வந்து எல்லாரும் ஒன் வேர்ல்டு ஒன் கண்ட்ரி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அந்த காலத்துலேயே ஒன் ஹாஸ்டல் ரூம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே பார்த்து தான். அதாவது எவன் சட்டையை வேணாலும் எடுத்து போட்டுக்குவான், எவன் பேண்ட்டை வேணாலும் எடுத்து போட்டுக்குவான். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து ஒன் ஹாஸ்டல் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனவனே பார்த்து தான். அதே மாதிரி இந்த வீடியோ மெசேஜ் மூலமாக பல விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கு. புரிஞ்சவங்க சிரிச்சுக்குங்க, புரியாதவங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. தெரியுமா என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. விஜய தினேஷ்குமார் இவரை பற்றி வந்து ஆல்ரெடி முதலே சொன்னேன். இவர் சரவணனோட மிக நெருங்கிய உறவினர் அப்படின்னு. என்னடா இவ்வளோ பிரம்மாண்டம் நமக்கு அப்படின்னு விஜய் தினேஷ்குமார் யோசிக்கலாம். ஏன்னா அவருக்கு பிரம்மாண்டமாக தான் எல்லாத்தையும் பிடிக்கும், சின்னதாக எதுவுமே பிடிக்காது. அந்த ஒரே காரணத்தினால நான் வந்து அவருக்கு பெரிய கெட்டப் கொடுத்துருக்கேன். இவர் சிவகங்கையில் வந்து ஹாஸ்டலாக தங்கி நம்ம கூட படிச்சுட்டு இருந்தார். தம்டி கும்டி தம்டி கும்டி பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், 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 பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். ஐயா நம்ம தம்டி சாப்பிட்டீங்கன்னா கண்ணு யாரா எங்க ஐஸ் ஊற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது எங்கள் பெரியப்பா ஐஸ் பெட்டி சரவணனே தான். ஐபிஎஸ் சரவணன் ஆக்சுவலாக அவர் பேர். நாங்கள் அவர்கிட்ட கேட்போம், சரவணன்றது உங்கள் பேர், ஐபிஎஸ் நீங்கள் படித்து வாங்கின பட்டமா? கண்டிப்பாக அவர் காலேஜில் இருந்தப்போ அந்த பட்டத்தை வாங்கினாப்புல. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒன்று சார்ட்டை போய் சாதிச்சுட்டு வரணும், எதுவுமே நடக்க ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நேராக அவர்கிட்ட சரவணன்ட்ட போய் சரவணனை ட்ரெயின் பண்ணோம். சரணம் இப்படி சார்ட்டை பேசுகிறான், உன்னால் முடியும்டா, நீ போனால் தான்டா அந்த காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசி ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அவன் அங்கே போய் சார் இப்படி சார் அப்படி சார்னு இப்படி பயபக்தியோட பம்மிக்கிட்டு அவன் பேசுகிறத பார்த்தோம்னு வச்சுக்கலேன், வெளியே இருந்து பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அப்படியே பேசுவான். அப்படியே அந்த சார் வைக்கிற ஐஸில் உருகி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. இப்படி வந்து இந்த ட்ரிபிள் பல காரியங்களை ஐபிஎஸ் சரவணனை வச்சு நாங்கள் சாதிச்சிருக்கோம். 23 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த டயலாக் அன்னைக்கும் இன்னைக்கும் எப்பவுமே உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போல. பிரேம் இவரை பற்றி நிறையா சொல்லலாம். இவர் இந்த மாதிரி தான் அவரை நினச்சிக்கிட்டு இருப்பார்.
ஆனால் ஒரிஜினலாக அவரை நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது படித்து மனுஷன் இந்த மாதிரி ஆயிட்டான். பிரேம்க்கு டபுள் இம்பேக்ட் கொடுக்குன்னு நினச்சேன். அதனால தான் 2 மெசேஜ் போட்டேன். ஏன்னா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன், அப்புறம் கூப்பிட்றேன்டானுவேன், 2 வருஷம் கழிச்சு கூப்பிடுவேன். இந்த மாதிரி ஆளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, நாளை பின்னா நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கணும்ல, அதுக்காண்டி தான் இப்படி ஒரு கெட்டப்ப அவனுக்கு. சப்ளையர் கம் திஸ் சைட். ஏன் மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லைங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏன் மேன் ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. பிரபு எம்பி பிரபுவை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிரபு சரியான கிரிக்கெட் பிளேயர். அவர் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு 4-5 பேரை வாங்கடா கிரிக்கெட் கடை போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் புது பேட் வாங்குறதா அவர் காட்டணுமா. அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காரு, பேட் எடுத்துகிட்டு இந்த பேட்டில் 45 டிகிரி வர பால் போட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கணும், 75 டிகிரியில் வச்சுருந்தோம்னா இவ்வளவு, 80 டிகிரியில் வச்சோம்னா இந்த மாதிரி பால் போகும் அப்படின்னு ஒவ்வொருத்தனையாக பால் போட சொல்லி டிகிரியில் கனெக்ட் பண்ணி அவர் எல்லாத்தையும் பால் அடிக்க வச்சார். அது பிரபுவை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவர் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருந்தார், டேஸ் கலராக நம்ம கூட வந்து படிச்சுட்டு இருந்தார். மகேந்திரன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தான் வந்து கிளாஸ்குள்ளேயே வருவாப்பில். எனக்கும் மகேந்திரனுக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. அது என்னன்னா, ஒரு தடவை யாரோ பண்ண தப்புக்கு நானும் மகேந்திரனும் போலியில் பங்கேற்றோம் அப்படின்ட்டுன்னு நாங்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டோம் ஒரு 3 நாள். அதில் மகேந்திரனுக்கு எனக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. அது தவிர மகேந்திரனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, மகேந்திரன் வந்து ஏதோ பவர் பிளான்ட்டுக்கு இது பண்ண போயிருக்காரு, இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போயிருக்காரு. அங்கே வந்தால் ஒரு பாம்பு வந்திருக்கு. ஆனால் அவர் இந்த ரஜினி மாதிரிலாம் பயப்படலைங்க. அந்த பாம்பை கையில் எடுத்து வச்சு இப்படியே காட்டிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பொண்ணுங்கிட்ட கேட்டாராம். அந்த பொண்ணுங்க பயந்து போய் மகேந்திரன் அங்கிட்டு போட்டுருங்க அப்படின்னாங்களாம். அவர் அதே மாதிரி பயப்படாமல் தூக்கி போட்டு வந்துட்டாராம் அந்த பாம்பை. இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் என்னால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அதனால தான் இந்த படத்தை எடுத்து போட்டேன். இவர் திண்டுக்கல்ல இருந்து வந்தார், ரேஸ் கலராக இருந்தார். சரியான ஐடியா. சொட்டு நீர் ஓசை அழகாக முடிச்சு போட்டு இந்த மட்டெல்லாம் கீழே தொங்காமல் அந்த தென்னை ஓலையை அப்படியே மரத்தோடு சேர்த்து தூக்கி அப்படியே கட்டி விடுறாங்க போகிறாங்க. இந்த மாதிரி கட்டும்போது மரம் ஸ்ட்ரைட்டாக வளருங்க, நல்ல குரோத்தாகவும் இருக்கும். ஏப்பா, அந்த தென்னை மரத்துக்குலாம் தண்ணி ஊற்றுப்பா. ரவிக்குமார் இவரை பற்றி சொல்லணும்னா, நம்ம வயலும் பாலும் பார்த்துட்டு பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் தூர்தர்ஷன், அந்த மாதிரி டெய்லி காலைல வருவார், ஒரு குட் மார்னிங் மெசேஜை போடுவார். வயலும் வாழ்வும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஒரு இதை எடுத்து விவசாயத்தை பற்றி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாப்புல. நம்ம திரும்பி என்ன பதில் படம் கூட பார்க்க மாட்டாப்புல. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸு டெய்லி நாள் தவறாமல் ஒன்று போடுவார். ஆனால் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. இதுதான் ரவிக்குமாரோட ஸ்பெஷாலிட்டி. அவர் இப்போ எல்லாமே க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனில் வர மாறிட்டார். இவர் திண்டுக்கல்ல இருந்து வந்து நம்ம கூட படித்தார், டேஸ் கலராக இருந்தார். பாட்டாக படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. ஆண்டனி வலன். இவரை பற்றியான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா,
இந்த மாதிரி கண்மணி அன்போட காதலன் அப்படின்னு வந்து இவர் யாருக்கும் லெட்டர் எழுதலை. இவர் யாருக்காகவோ கூட எழுதுவார், இல்லை யாருக்காகவோ எழுதப்பட்டதாக கூட இவர் சொல்லுவார். புரிஞ்சவங்க சிரிச்சுக்கிங்க, புரியாதவங்க யோசிச்சுட்டே இருங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து பக்கம் பக்கமாக ஒருத்தர்னால எழுத முடியும் அப்படின்னா அது வந்து வளனால தான் முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் சேட்டில் எவன்டா பெருசாக ஒருத்தன் எழுதி போட்டிருக்கான் அப்படின்னா நீங்கள் பேரே பார்க்க தேவையில்லை, அது வளன் தான் நடிக்கலாம். அந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுல வளன் அடிச்சுக்க யாருமே முடியாது, யாருனாலையும் முடியாது. பரத்து கூட எழுதி சொல்லுவான், அதான் நீங்கள் தான் லெட்டர் எழுதுவீங்களே, நல்லா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னா. அந்த மாதிரி நானும் ஒரு லெட்டரை போட்டேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா. வளர்ந்து ஹாஸ்டல்லேருந்து தங்கி படிச்சாருப்பா. பெரிய வாத்தியாரா அவன் எப்படி இருப்பானோ? வீரபாகுவை பற்றி சொல்லணும்னா, வீரபாகு வந்து அவர் தன்னை ஒரு வெட்டுப்புலின்னு தானும் ஒரு பாடி பில்டர், என்னாலே எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் திண்டுக்கல்ல இருந்து வந்து டேஸ் கலரா நம்ம கூட படிச்சார். யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன். சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு போல் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கா. இந்த மாதிரி தான் அனந்தகுமார் வந்து ஒரு பிரில்லியன் பாய். எந்த கேள்வி கேட்டாலும் டப்புன்னு அடிப்பாப்புல. ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கப்பன், பரத், பாலசாமி இந்த 3 பசங்களோட மாட்டிட்டு அனந்தகுமார் பட்ட பாடு இருக்கே. யூ எப்படா இந்த 4 வருஷம் முடியும், இந்த 3 தரவுலேருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினச்ச ஒரு ஆள் வந்து அனந்தகுமார். இவர் திண்டுக்கல்லேருந்து வந்து நம்ம கூட டேஸ் கலராக படித்தார். எல்லாரும் மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் எல்லாத்தையும் மச்சின்னு கூப்பிடுவாப்புல. எதுக்குடா ஓடுறீங்க? ஐய ஏண்டா உன்னை பார்த்தோன்னா புள்ளையெல்லாம் தலைதறிக்க ஓடுதே. ஏன்? ஒரு சயின்டிஸ்டுக்கு இந்த எதிர்ப்பு கூட இல்லைன்னா எப்படி? சரி, என் கூட கொஞ்சம் வா, உனக்கு ஒன்று தரேன். என்னது இதுக்குள்ள வைக்கிற? இது வந்து கம்ப்யூட்டர். இந்த காஃபி டீ எல்லாம் அதுல வச்சு சூடு பண்ணி தரும். அதான் ரொம்ப ஜாலியா. சூப்பர்டா. ஒரு நிமிஷம், சயின்டிஸ்ட் ஆயிட்டேன். அப்பனே ஐன்ஸ்டைன் நமக. சூப்பரா. செந்தில்ராம் இவர் வந்து தான் ஒரு பெரிய விஞ்ஞானின்னு இவர் எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டார். இவரை பார்க்குறவங்கெல்லாம் வந்து விஞ்ஞானி நம்புறதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஹேம் ரேடியோவில் ஒரு எக்ஸாம் எழுதி அந்த ரேடியோ தூக்கி அந்த ஹாஸ்டலில் வச்சுக்கிட்டு ஹலோ மைக் டெஸ்டிங், அங்கே கேட்குதா இங்கே கேட்குதா இப்படின்னு எல்லாத்தையும் பயமுறுத்தி ஹாஸ்டலே ஐன்ஸ்டைன் நம்ப வச்சார். இவர் ஹாஸ்டலில் தங்கி இருந்து படித்தார். இவர் இப்போது பல நாட்டில் ஒர்க் பண்ணதான் சொல்கிறாரு. இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கு வருவாரான்னு தெரியல. வந்த பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கள். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா. குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா? முடிஞ்சதை செய்யறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி. செடிங்களை தொட்டியில வளர்க்குறேன். அது வளர்ந்தப்புறம் வெளியே எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன். தினத்துக்கு 2ன்னு ஒரு கணக்கு, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து கமலஹாசன் தான் வந்து குணாலன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த வயசானவர் இருக்கார்ல, அவரோட தாட் தான் குணாலன். ஸோ என்னதான் வந்து ட்ரிபிளி படிச்சுட்டு அவர் மலேசியாவில் போய் வேலை பார்த்தாலும் நான் வந்து இங்கே பார்க்குறது வேலை. ஆனால் என்னோடய ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஊரில் போய் விவசாயம் பண்ணுறது தான். விவசாயி தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட பாருங்களேன். அவர் ட்ரெஸ்ஸில் கூட வந்து ஒரு பசுமை வேணும் அப்படின்னு ஒரு செடி வளர்ந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்காரு. இதுதான் குணாலனோட பெருமை. அப்புறம் அவர் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்து டேஸ் கலர் நம்ம கூட படிச்சாரு. மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க. வாங்க. பொண்ணு பார்க்க போறீங்களா? இதுல மாப்பிள்ளை யாரு? என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதுதான் ராஜப்பிரியன். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் திண்டுக்கல்லேருந்து வந்து ட்ரிபிளி படித்தார்.
இவரோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் தான் எங்களோட கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் இவர் பேரை சொல்லி நாங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்குவோம். பேர் இவருது, செய்கிற வேலை திருட்டுத்தனம், முளமறித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துருவோம். ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் இவரை கூட்டு கொண்டு நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். இதுதான் ராஜபிரியனோட திறமை. அது இன்னொரு விஷயம் இருக்குது. ராஜபிரியை மட்டும் வாயை திறந்துட்டாப்புன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மூட வைக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பேசினா தான் அவர் திரும்ப வாயவே மூடுவார். அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கமுதி கோர்ட்டு, மதுரை ஜெயிலு ஒரே மாதிரி போர் அடிக்குது சித்தப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சித்தப்பு சித்தப்பு இவ்வாறு பல பேராலும் சித்தப்பு சித்தப்பு என்று மிகவும் பிரியத்துடனும் பெருமையுடனும் அழைக்கப்பட்டவர் கணேஷ் கமலக்கண்ணன். இவர் வந்து ஹாஸ்டல்ல தங்கலை, வெளியிருந்து அங்கே வந்து டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள பார்த்தேன். செகண்ட் டைம் நடந்த ஆட்டோ ஆக்சிடென்ட்ல நான் யாருன்னு தெரியாமலேயே அவர் என்ன காப்பாத்துறப்போ அவரோட நல்ல மனசை பார்த்தேன். உண்மையிலேயே அப்பதான் விழுந்துட்டேன். அப்புறமா அவர் என்ன கைத்தாங்களா தூக்கிட்டு போனப்போ அதை என் அதிர்ஷ்டமா நினைச்சேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் எவ்வளவு தூரம் வந்தேன். ஏண்டா இதெல்லாம் உண்மையா? யா 100%. இந்த வீடியோவை பார்த்துட்டு சாந்தசிவனுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியா, என்னடா அது நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. அப்பெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, இவன் அதெல்லாம் ஒருத்தான பீஸே கிடையாது. இதில் வந்து நீங்கள் முக்கியம் பார்க்க வேண்டியது, அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு ஆங்கிளாக 10 சிங்கிள் தானே, அந்த மாதிரி சாந்தசிவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருக்குது. ஃப்ரெண்டு அப்படின்னு போய் சாந்தசிவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு பாசக்கார பெயர், அது 2வது ஆங்கிள். 3வது ஒரு கோவக்கார பெயர். இந்த மாதிரி சாந்தசீலனுக்கு பல ஆங்கிள் இருக்குது. நான் இந்த 3 ஆங்கிளையும் பார்த்துருக்கேன். மற்ற யாராவது வேறு ஆங்கிள் பார்த்துருந்தீங்கன்னா அவன் ரீயூனியனுக்கு வரலைன்னா கால் பண்ணி அதுக்கு பேசுங்க. நான் மொபைல் நம்பர் தரேன், என்கிட்ட கேளுங்க. டீச்சர் கிட்ட என்னடா பேசி? அறிவழகா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். கார்த்திகேயன் காலேஜ் படித்தப்போ ரொம்ப துருதுருன்னு இருந்ததில் இவர் ஒருத்தர். பிரின்சிபலாக இருக்க இவர் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் அடிக்கடி இவர் பேரை வந்து பேப்பரில் பார்க்கலாம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துருக்கேன். இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கக்கூடிய ஏபி தான். அது ஏன்னு புரிஞ்சவங்க சிரிச்சுக்குங்க, தெரியாதவங்க யோசிச்சுக்கிட்டு பெயர்தான் சாந்தி சாந்தி சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி சாந்தி சாந்தி, உன் பிரிவினில் ஏதடி சாந்தி. ஐயோ, நீங்கள் பாட்டுக்கு வந்து ரொம்ப தப்பாக நினச்சிடாதீங்க. வேல்முருகனுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர், அதனால தான் வந்து இந்த மாதிரி பாட்டை போட்டேன், ஏதோ சிம்பாலிக்காக போடுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் அமைதிக்கு பெயர் தான் வேல்முருகன் சொல்லக்கூடாதா? அந்த மாதிரி ரொம்ப அமைதியானவர் வேல்முருகன் வந்து படிக்கிற காலத்தில். அவர் வந்து செகண்ட் இயரில் வந்து எங்கள் கூட லேட்டர் லைஃப்க்கு ஜாயின் பண்ணார். அவர் டே ஸ்காலராக வந்துட்டு போவார். இப்போ அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே ஆசான கூட்டமுங்க, அண்ணனுக்கு பூமாலை போட்டு விடுங்க. ஷங்கர் என்னும் சங்கர்லால், இவர் லேட்டர் என்ட்ரியை வந்து எங்கள் கூட செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணார். இந்த பாட்டு நான் என்னமோ பர்பஸ்ஃபுல்லாக தான் போட்டேன். இவரை காலேஜில் நான் பார்க்குறதுனாலே ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் டெய்லி கஷ்டப்பட்டு ட்ரெயினை பிடிச்சி ஏறி வந்து காலேஜுக்கு வருவேன். இவர் லோக்கலில் தான் இருப்பார், ஆனால் பார்க்கவே சிரமமாக இருக்கும். அதுக்காண்டி நான் அவரை ஃபுல்லாக கட் அடிச்சுட்டுலாம் போகிறாரு அப்படிலாம் சொல்லலை. கரெக்டாக வந்துடுவார். நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் வேறு எதுவும் சொல்ல வரல. அது மட்டும் இல்லை, இவருக்கு ஒருவேளை
காலேஜுக்கு ஒழுங்காக வராமல் இருந்தான்னு வச்சுங்க, இப்போ ஒரு வாத்தியாராக இருக்கார், வாத்தியாரில் ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ இவர்கிட்ட கட்டடிச்சிட்டு போகிற பசங்கள்லாம் நினச்சி அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் நான். கடவுள் இருக்கான் குமார், நீ மட்டுமா கஷ்டப்படுத்த முடியும்? இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஏய் இந்த கொசு தானடா நீ நான் தூங்க சொல்ல வந்து என்ன கடிச்சு. கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நிறையா சொல்லலாம். இவருக்கு தனுஷ் போட்ட பஞ்ச் டயலாக்லாம் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த பஞ்ச் டயலாக்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணமூர்த்தி தனுஷ் மாதிரி நினச்சிடாதீங்க. அந்த பஞ்ச் டைலாக் மட்டும்தான். டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாப்புல பஞ்ச் டைலாக். நமக்கு அது புரியவே புரியாது. புரியுறதுக்கு டிக்ஷனரி எடுத்து போட்டு பார்த்தோம்னா, ஓ இந்த பையன் இதுதான் சொல்ல வரானோ அப்படின்னு தோணும். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒரு மொபைலில் உள்ள நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்டேட்டஸ் போட்டாருன்னு பாருங்கள். இத்தனை நாள் அமெரிக்காவில் இருந்துட்டு எனக்கு அமெரிக்காவே வேணாம்ப்பா, எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஊருக்கு போயிருக்காரு பதுக்கி. இவர் கூட 2 பசங்க இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவார், இவர் தான் அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாரு. ஆனால் அவனுங்க 2 பேரும் இவரை ஏற்றி விட்டு அவனுங்க சைலண்ட்டாக இருப்பானுங்க. இதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இவர் வந்து திண்டுக்கல் வந்து டே ஸ்காலராக டெய்லி வந்துட்டு போனார். அருடைய நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்து தான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு இது மூணையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு. வாவூசி, டிகேசி, மாபூசி இவங்கள நாடு மறந்து இல்ல சார், ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். கேரளாவில் இருந்து வந்து எங்கள் கூட செகண்ட் இயர் ஜாயின் பண்ணவர் தான் கிறிஸ்டி. மனசு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ரொம்ப நியாயமாக இருப்பாப்புல. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு அவரே ஒரு ரோடு போட்டுக்குவாப்புல, அந்த ரோட்லேயே நடந்துக்குவாப்புல. அதனால தான் இந்த வீடியோவில் வரக்கூடிய தேங்காய் சீனிவாசன் கேரக்டர் வந்து அவருக்கு கொடுத்துருக்கேன். மனுஷன் பக்காவாக இருப்பாப்புல எல்லா விஷயத்துலையும். இந்த உண்மை, நேர்மை, எருமை, அருமை இந்த மாதிரி வந்து எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரு இதை ஒரு கோடை போட்டு நிப்பாட்டணும்னா அதில் வந்து கிறிஸ்டியை நிப்பாட்டலாம். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம். அமைதியான நதியில் ஓடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியா வாழ்க்கை என்னும் நீரோட்டத்தில் ட்ரிபிள்ஏ என்னும் ஓடத்தை எடுத்து கொண்டுகிட்டு ஓடத்தோட போக்கிலேயே, நதியோட போக்கிலேயே ஓடத்தை ஓட்டிட்டு 4 வருஷத்தை சத்தம்லாம் முடிச்சுட்டு போனவர் வெங்கடேசன். அவருக்கு தெரியும் ஓடத்தை எடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் போனோம்னா ரொம்ப எனர்ஜி வேஸ்ட்டு, அது இதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம இப்படியே போயே முடிச்சுட்டு போயிடுவோம் சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் வெளியூர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு முடிச்சுட்டு போனவர் வெங்கடேசன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட பாக்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரிய நோட்டீஸ் டுவெல் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள் சார். ஸ்பேஸ்ல பேனா எழுதலன்னா பென்சில் யூஸ் பண்ண. சரவணன், இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, டாப்பர். ஏன்னா என் கிளாஸில் இவன் படிக்கிறதே தெரியாது, எப்போ படிப்பான்னு தெரியாது, எப்போ தூங்குறான்னு தெரியாது, எப்போ பார்த்தாலும் விளாண்டுட்டு இருப்பான். ஆனால் பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து நிற்பான். ஆனால் பார்த்தா பயங்கர பொறாமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவானுங்க, முதல் நாள்லாம் படிக்காமல் சும்மா விளாண்டுட்டு இருப்பான். கேட்டால் பூமாதேவியே நம்ம பக்கத்தில், சரி கல்வி சரஸ்வதி தேவியே நம்ம பக்கத்தில் இருக்கா, நம்ம எதுக்குடா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ டயலாக்லாம் அடிப்பான்.
இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இவன் எப்போ படிப்பான்னே தெரியாது. ஆனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அவனை சுற்றி ஒரு 10 பேர் வந்துருப்பாங்க. இவன் கதை சொல்லுவான், அவங்க கேட்பாங்க. கதை கேட்டவனெல்லாம் எழுதி தந்துடுவானுங்க, இவனும் எழுதி தந்துடுவான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, அதாவது இவன் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிறானா இல்லை மற்றவனுங்க இவனுக்கிட்ட இருந்து கற்றுக்கிறானுங்களா அப்படின்றது. சிவகங்கையிலேருந்து வந்த சரவணன் ஹாஸ்டலில் தங்கி படித்தார். இப்போ அவர் லண்டனில் இருக்கார். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற பேரை சிலருக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி எனக்கு தோன்றது டாப்பர் சரவணன் தான். படிக்கவே மாட்டான், ஆனால் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துடுவான். சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு உலகமே சொல்லுவோம். ஆனால் ஹாஸ்டலில் பல பேர் பல்லன் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லன்றது அவரோட பட்ட பேர் தான் நான் நினைக்கிறேன். திண்டுக்கல்ல இருந்து டேஸ் கலராக வந்த ஜெரால்டி பண்ணனுடைய கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. பாவி சுருக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. இதான ஏரியா? ஆமா. அதான் பார்க்க டெரர் பீஸ் மாதிரி இருக்கக்கூடிய முத்து பெருமாள் சாமி ரொம்ப சாஃப்டான கேரக்டர். பச்சை குழந்தை மாதிரி அவர் கம்பத்துலேருந்து ஹாஸ்டலில் தங்கி நம்ம கூட படிச்சுட்டு இருந்தாரு. ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவங்கள நம்பாதீங்க. அவனு 2 பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட கண்ண கரையில கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒன்னான அங்கப்பன் அவன்கிட்ட நிறைய திறமை இருக்கும். நான் வெளியே சொன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பான். முக்கியமாக யாரையா ஒருத்தர் இன்ட்ரோ கொடுறா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்மளை போட்டு சாவடிப்பான். ஏண்டா நீயா போய் கேட்டானா அதெல்லாம் போக மாட்டான். வாடா வாடான்னு சொல்லி கூப்பிடுவான். கூட போய் உட்காந்தோம்னா இந்த மாதிரி ஹலோ ஹலோ ஹலோன்னே போய்கிட்டு இருக்கும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அடிக்கடி இந்த பாவம் இந்த இளங்கோ பையனை பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரேன்டா நீங்கள் இருந்து சும்மாவது திருமங்கலம் வரைக்கும் போயிட்டு வருவான். போயிட்டு அடுத்த நாள் திரும்ப வீடு திண்டுக்கல் வந்தால் திரும்ப வந்துடுவான். ஆனால் எத்தனை பேரை வச்சுனாலும் நான் சமாளிச்சிருவேன். இந்த அங்கப்பனை ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஐயோ சத்தமே இல்லாமல் வாங்கி கொடுத்த அல்வாவை இளங்கோ கிட்ட போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இளங்கோ ஊருக்கே சொல்லிட்டேன். என்ன அடிக்கிறீங்க? காசு வாங்குறீங்கல்ல, வேகமாடியா? மச்சாப்பா இதா ஏய் ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே நிறுத்து தூடா. உண்மையிலேயே வர சொன்னாங்களா? சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? மச்சாப்பா இதா ஏய் ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே